தேவனுடைய பிரசித்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:21. யாக்கோபு தனது மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து. ஆமென். யாக்கோபு மரிக்கப் போகிற நேரத்தில், அதாவது அவனது மரண நேரத்தில் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் இருந்தான் என்று பரிசுத்த வேதம் இங்கு சொல்கிறது. இன்று அநேகர் தங்கள் மரண நேரத்தில், மரண காலங்களில் மற்ற யாவருக்குமே பாரமாகி விடுகிறார்கள். அநேக பிள்ளைகள் தங்கள் வயது முதிர்ந்த பெற்றோர்களை குறித்து இவர்கள் எங்களுக்கு பாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதும் உண்டு. டிபிஎம் சபையின் மூத்த தலைமை போதகர் ஃப்ரெடி பால் அவர்கள் 1973 கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவரது மரண நேரத்தில் அவரது கரத்தில் ஆசீர்வாதம் பெறும்படியாக ஏராளமான பேர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர் தனது கரத்தை ஒவ்வொரு மீதும் வைத்து ஆசீர்வதித்து கொண்டே இருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே பாஸ்டர் ஃப்ரெடி பாலுக்கு உதவியாக பாஸ்டர் டான் அவர்கள், போதும், இனி பாஸ்டரை சற்று இளைப்பாற விடுங்கள் என்கிறார். அதுவே அவரது கடைசி மரண நேரம். ஜனங்களை தனது கடைசி வேலையிலும் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார் என்று ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. யாக்கோபும் தனது மரண காலத்தில் யோசேப்பினுடைய தனது 2 குமாரர்களையும் வரவழைத்து ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேகர் தங்களது மரண காலங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு பாரமாகி இருக்கிறார்களே. யாக்கோபின் தேவன் நம் தேவனும் மாணவர்தான். யாக்கோபு தன் மரண காலத்தில் கடைசியாக யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான் என்று எபிரேயர் 11:21 வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஒரு விசேஷ அனுபவம் நீங்களும் பெற வேண்டுமானால் தன் கடைசி நிமிடம் வரை ஆசீர்வதிக்கிறவர்களாக விளங்க நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் மகா பரிசுத்த தேவனை தொழுது கொள்வீர்களாக. நீங்கள் உலகிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பாரமாக அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக சிலுவையை ஏற்று சுமக்கும் பட்சத்தில் நீங்களும் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் மற்ற யாவருக்குமே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென். God bless you.